படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழே உயிரே நருந்தேனே சேலினை மூச்சனை உனக்களித்தேனே. வெளியிலே ஆரவாரமான சத்தம் கேட்கிறது என்று கதவை திறந்து எட்டி பார்க்கிறாள். ஒரு மொடா குடிகாரன் உளறிக்கொண்டே போகிறான். அவள் அச்சப்பட்டு விட்டாள். வீட்டுக்குள்ளே புகுந்து கதவை தாளிட்டுக் கொள்கிறாள். என்ன கொடுமை இது! திடீரென்று ஒரு மோதல். 5 பேர் குழுவாக வந்து சண்டையிடுகிறார்கள். கையில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து காய்கறி கடைக்கு போக வேண்டும் என்று பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் பையோடும் கையோடும் வீட்டுக்குள் திரும்பி ஒடுங்கி விட்டாள். இப்படி சமூகத்தில் அமைதிக்கு ஊனம் விளைவிக்கிற ஆகாதவர்களை கண்டால் ஒரு பெண்மணி அஞ்சுகிறாள். அந்த அச்சம் அவளுடைய இயல்பாக இருக்கிறது. அச்சப்படுவது நல்ல குணம் ஒரு வகையில். ஆனால் சில பேர் எதற்கும் அச்சப்பட மாட்டார்கள். 5 பேர் கைகலப்பில் ஈடுபடுகிறார்களா, கத்தியை தூக்குகிறார்களா, கலவரத்துக்கு கால்கோள் இடுகிறார்களா, அதில் இவனும் ஒருவனாக போய் சேர்ந்து கொள்வான். இது வீரத்திற்கு அடையாளமா? தீவினையார் அஞ்சார் விளிமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. ஆகவே இந்த வினை திட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை சந்திப்போம். திருக்குறளை சிந்திப்போம்.